முக்குருணி விநாயகர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்துவிட்டு வடக்கு நோக்கி வந்தால் சுவாமியுடைய 2ஆம் பிராகாரத்திலே முக்குருணி விநாயகரை தரிசனம் செய்யலாம். மிகப்பெரிய வடிவம், கிட்டத்தட்ட 8 அடி உயரத்தில் காட்சி கொடுக்கக்கூடியவர். ரொம்ப அழகான வடிவம். விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டு அருகம்புல் மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு மிக சிறப்பான தீபாராதனை கண்டொருளி சுவாமி 18 படி அரிசியை அரைத்து ஒரே கொழுக்கட்டையாக செய்து அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவர். ஒரு குருணின்னா 6 படி, 3 குருணின்னா 18 படி கொண்டு அந்த கொழுக்கட்டை செய்யப்படுகிறது. ஒரே ஆள்லாம் தூக்கின்லாம் வர முடியாது அந்த பிரசாதத்தை. நாமெல்லாம் இப்போ சாதாரணமாக ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் சேர்ந்து தோளிலே சுமந்து கொண்டு வந்தால் தான் அதை எடுத்துக்கொண்டே வர முடியும். அப்படி ஒரு பெரிய கொழுக்கட்டையை சுவாமி நைவேத்தியமாக ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார். திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்ட போது அம்பாளுக்கு தெப்பக்குளம் அமைப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு நலம் பெற்றார். அப்படி வண்டியூரிலே தெப்பக்குளம் அமைக்கும் போது இந்த விநாயகர் அந்த இடத்திலிருந்து கிடைத்தார் என்கிறது வரலாறு.